கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கல்யாண வீட்டு ரசத்துக்கு அருமை தெரியுங்க. இதுக்கு எத்தனை பேர் அடிமையாக இருக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லணும். இந்த ரெசிபியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியுங்க. ஏன்னா நானுமே இந்த கல்யாண வீட்டு ரசத்துக்கு அடிமைன்னு தான் சொல்லணும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா சூடான அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச அப்புறமா ஒரு 2லேருந்து 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச அப்புறமா ஒரு 15 பல்லு பூண்டு வந்துட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூடால சேர்த்துடலாம். பூண்டுக்கு கூடாலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கண்டிப்பாக பூண்டு கூடால பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அப்போவே உங்களுக்கு அந்த ரசத்தோட ஸ்மெல்லு சூப்பராக தெரியும். இப்போ இது கூடால வந்துட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதை மூடி போட்டு அப்படியே குக் பண்ணிடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் அப்படியே நீங்கள் வச்சிங்கனாலே நல்லா குக்காகி வந்துடும். நல்லா மசிஞ்சு குக்கான அப்புறமா கூடால 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு பொடி, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி. இவ்வளவும் இது கூடலாம் சேர்த்துக்க வேண்டியதான். லிஸ்ட்டு பெருசாக போதில். இதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னே நான் பட்ட வாடு எனக்கு தான் தெரியும். ஒரு 10 வாட்டியாச்சும் தப்பாக சொல்லியிருப்பேன். இந்த மசாலா எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இந்த ரசத்துலேயே 2 முக்கியமான பொருள் இருக்குங்க. அது 2ம் சேர்த்தா தான் அந்த கல்யாண வீட்டு ரசம் டேஸ்ட் வரும். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா பருப்பு தண்ணிங்க. இதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு பருப்பு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்து வேக வச்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு கூடால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த வேக வச்ச பருப்புமே சேர்த்து இது கூடால சேர்த்துருங்க. அப்புறம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் தண்ணி கண்டிப்பாக இது 2மே சேர்த்துக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு ரசம் எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அது அளவுக்கு தண்ணியுமே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதில் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பருப்பு தண்ணியும் தேங்காய் தண்ணியும் சேர்த்தே ஆகணுங்க. இப்போது இது பார்த்திங்கன்னா லைட்டாக மேலே வந்துட்டு அந்த பபிள்ஸாக வர்றதுக்கு ஆரம்பிக்குதா. இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து மல்லி இலை சேர்த்துடலாம். ரசம் வந்து நல்லா கொதிச்சிடக்கூடாதுங்க. லைட்டாக பபிள்ஸ் வந்தால் போதும். இப்போ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது லைட்டாக கொதிக்குதா. இந்த மாதிரி மேலே நுரையாட்டு வந்த உடனேயே நீங்கள் இதை வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணி மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் அந்த ரசத்தோட ஃப்ளேவர் வெளியே போகாது. ஆக்சுவலாக கல்யாண வீட்லேயோ கோயிலே எங்கே சாப்பிட்டாலும் ஃபஸ்ட்டு குழம்பு நம்மளுக்கு பருப்பு ஊற்றுனாங்கன்னா அடுத்து வந்து சாம்பார் தான் வரும். நான் சாம்பார் வாங்கவே மாட்டேன். இந்த ரசத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். அவ்வளோத்துக்கு எனக்கு இது பிடிக்கும். நம்ம வீட்டில் வைக்கும்போது இது கூடால சிக்கன் ஃப்ரை இல்லைன்னா ஃபிஷ் ஃப்ரை செம்மையாக இருக்குங்க. எனக்கு சிக்கனை விட ஃபிஷ் ஃப்ரை தான் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கல்யாண வீட்டு ரசம் பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.